அதனால இப்போ திடீர் பிளானு ஃபோன் பண்ணி நம்ம கௌதமையும் கொடிராமையும் வர சொல்லியாச்சு, வருவாங்க. எண்ணெய் கொஞ்சம் இந்த வடச்சட்டியில் கிட்டத்தட்ட வந்து 12 to 13 வாட் செய்யலாமாம்மா. அம்மா பெரிய வடச்சட்டிங்க. இது எப்படிக்கா விறகு அடுப்புல தான் செய்யறது அப்படிக்கா? சே மக்கள்ஸ், இந்த மாதிரி புரோட்டாவை போட்டு திருப்பி போடும்போது அது ஒரு வாசம் வரும் பாருங்க. விடிய காலையா அது விடிய காலை தான். உங்கள் மேலே தமிழ் பேச தெரியாது, மத தமிழ் பேச தெரியாது. ஏமாப்ல இது கொங்கு நாட்டு தமிழ். இது எப்படின்னா 2 குச்சி வருமாப்ல. 2 குச்சினா ஊற்றி விடுங்க மாப்பிள்ள. அடாடாடாடாடா வாத்துக்கறிய பாருங்க. சே சுபாஷ் ஆரம்பிக்கலாம்டா மாப்பிள்ளடி. சரியான டேஸ்ட் இருக்கு. சாதங்க சரி, சாத பீஸு தான். குளிருக்குலாம் ஜம்மு இருக்கா மாப்பிள்ள? அந்த குளிரே தெரியல, எதுவுமே தெரியல. இருக்கு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஏன் மாப்பிள்ள வாழ்க்கையில் நினச்சி பார்த்துருக்குறீங்களா ஒரு நாள் லைட் ஆத்துக்கால விட தொங்குவோம்னு? அதுலயும் டென்ட்ல படுத்துங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல சுத்தமா. அடுத்த நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களை மாப்பிள்ள வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. மக்கள்ஸ் என் பேர் K7, அதனால தான் வந்து K7 வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து K7க்கு என்ன மீனிங் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, அதனால தான் இப்போ நான் சொல்லிட்டேனுங்க. அப்புறம் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு வந்து Google Pixel 8 Pro மொபைல் தானுங்க. மக்கள்ஸ் தம்பளையும் டைட்டிலையும் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆமாங்க, இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, கையில் பார்த்தீங்களா இல்லையா டென்ட்டு. இந்த டென்ட் வந்து நம்மளுக்கு யார் கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதான் சொல்லணும்ல, பெங்களூரில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் போலீஸாக இருக்கார், மஞ்சுநாத்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க. நம்ம மஞ்சுநாத் அண்ணா தாங்க அவங்க. அதான் அந்த மொபைலோடலாம் போயிருச்சு அந்த வீடியோலாம். அவர் வந்து நம்ம வீட்டுக்குலாம் வந்தாருங்க, வந்து 2 நாள் இருந்தார். அவங்களோடலாம் நிறைய வீடியோ பண்ணணும். அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஸ் ஆச்சு இல்லைங்க, ட்ரெயினில் மிஸ் ஆச்சு இல்லை, Google Pixel 8 Pro அந்த மொபைல்லே போயிருச்சு, ஃபுட்டேஜ் எல்லாம் போயிருச்சு. ஸோ அந்த காரணத்தினால இப்போ அதை சொல்கிறேங்க. அப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்பும்போது இந்த டென்ட்டை வந்து கொடுத்துட்டு போனார். நீ வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறீல, இதை நாங்கள் வாங்கி வச்சு சும்மா தான் இருக்குது, உனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க. அதனால் இப்போ திடீர் பிளானு ஃபோன் பண்ணி நம்ம கௌதமையும் கொடிராமையும் வர சொல்லியாச்சு, வருவாங்க. இப்போ நம்ம அவங்களோட சேர்ந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா, அமராவதி ஆற்றுக்கு போக போகிறோங்க. அங்கே வந்து நம்ம நண்பர் சுபாஷுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து என்னுடைய சங்ககால நண்பன் ஒருத்தர், ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஃப்ரெண்டுங்க. அவன் வந்து கௌதமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்டு. அப்புறம் எல்லாமே பேச பிடிக்க இருக்கும்போது அப்புறம் கேசவன் யாரு, கௌதம் யாரு, மிங்கில் அப்புறம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அதனால் அவங்க ஊரில் அமராவதி ஆற்றுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி குறைவாக தான் இருக்கும். அங்கே ஒரு நல்ல இடமா ஸ்பாட்டாக பார்த்து டென்ட்டை போட்டு ஒன்று வாத்துக்கறி வாங்கி சாப்பிட போகிறோம், இல்லை பரோட்டா வாங்கி சாப்பிட போகிறோம். மொத்தத்தில் இந்த வீடியோ வந்து நல்லா பரம பசங்களோட ஒரு டென்ட்டு போட்டு, எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, டென்ட்டு போட்டு வந்து ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு நைட் லைஃப் டென்ட் வீடியோவாக இருக்க போகுதுங்க. சரி ஓகே, சரி வாங்க போகலாம். வாங்க, பசங்க வந்துட்டு போனாங்க, இன்னைக்கு வந்துட்டாங்கன்னு தெரியல. வந்துட்டாங்க மக்கள்ஸ். சரி வாங்க மக்கள்ஸ், பார்க்கலாம், வாங்க கிளம்பலாம் வாங்க மக்கள்ஸ். அடுத்து பாருங்க நம்ம கொடிராம மாப்பிள்ள. வாங்க. வணக்கம். வணக்கம் மாமா. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. ஓகே மாப்பிள்ள, ரைட்டு போலாங்களா? ஓகே ரைட்டு மக்கள்ஸ். இங்க முகுந்து பயப்படுறானா? ஏன் சாமி? சரி ஏயா இவன் பாரு, நம்ம வரைக்கும் எப்படி வந்திருக்கிறான்னு. மக்கள்ஸ் அவ்வளோதானுங்க, நம்ம மாப்பிள்ளைகளோட கிளம்பியாச்சுங்க. நானும் கௌதம் போயிட்டு இருக்கா, ராம் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. ரைட்டு மாப்பிள்ள, இன்னைக்கு சம்பவம் ஜாமுன்னு வந்துடும். தரமான சம்பவம் சொல்லாதீங்க, தரமான சம்பவம். நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானமா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். அடுத்து பாருங்க, இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னா, சின்ன தாராபுரம் அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டோம். இங்கே வந்தோடனே மாப்பிள்ள மழை தூருது. ஆமாம், லைட்டாக மழை தூருது மக்கள். சும்மா 1-2 சொட்டு போட்டுட்டு இருக்கு. ஐ திங்க் நைட்டு வந்தாலும் வரும் நினைக்கிறேன். வந்தாலும் பிரச்சனை இல்லை மக்கள், இப்போ கேம்ப் போகிறது உறுதி. மாப்பிள்ள வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் மாப்பிள்ள, நல்லா இருக்கிறீங்களா? சரிங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள ஆளை இறச்சிட்டீங்க? ஓகே, கௌதமுக்கு வந்து மக்கள்ஸ் காலேஜ் மேட்டு, எனக்கு வந்து ஸ்கூல் மேட்டுங்க. அன்பா
மாப்ள நண்பா என்ன மறந்துட்டியா? நான் இன்னி மறக்கல மாப்ள, அதனால தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். ஏய் அடிக்கிற மாதிரி கவுண்டரு மாப்பிள நான் கூப்பிட்டு வந்த மாப்பிள, நான் கேட்டு வந்த மாப்பிள. சரி மாப்ள, எப்படியோ ஒன்று அடுத்தாட்டி கூப்பிட்டுருவான், நானா கூப்பிடுறேன். ஓகே போலாம் மாப்பிள. போலாம் மாப்ள. ஓகே ரைட்டு ஜம் மாப்பிள. ஒரு நட்புக்காக ஒரு சாங்கு. என்ன சாங்கு? என்னை கொஞ்சம் மாற்றி நெஞ்சில் உன்னை ஊற்றி மெல்ல மெல்ல. அவ்வளோதான், அதுக்கு மேலே தெரியல மாப்ள. அவதான் பாடுறான் பாரு மாப்ள. போலாமா? போலாம் மாப்ள. ஓகே அவ்வளோ போலாம்ல. சூப்பர் மக்கள், இங்கே பாருங்க, இந்த போர்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது தானே. கதிர்வேல் வாத்து கடையில் போர்டு இப்படி தாங்க இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது. விஸ்வா வாத்து கடை, அது வந்து வேலாயும்பாளையம். இங்கே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாப்பிள்ள, சின்னத்தாரவரமா? சின்னத்தாரவத்தில் ஒத்தமாந்துரம். ஒத்தமாந்துறை, சின்னத்தாரவத்தில் ஒத்தமாந்துறை பாலம். சூப்பர். இருங்க மக்கள், கிளாஸ் போட்டுக்கான். அதாவது நாங்கள் வந்து டென்ட்டு போடுறோன்னு தானே மக்களுக்கு தெரியும். அது கூட வாத்துக்கறி வறுக்க போகிறது மக்களுக்கு இப்போ தான் தெரியும். என்ன மாப்பிள்ள, வாங்கிடலாமா? வாங்கிடலாம் மாப்ள. சரிங்க மாப்பிள்ள. நம்ம வேளாண்மை மாதிரி இங்கேயும் ஜம்முன்னு இருக்கு மாப்ள. அப்படியா? ஆமா. அத போர்டு அப்படியே கதிர் வந்திருக்கீங்களா? போர்டு இதே மாதிரி தானே? ஆமா, இதே மாதிரியே தான் இருக்கும். மாப்பிள்ள அதை பார்த்து தான் வச்சிருக்காங்க. ஆமா மாப்ள, அதை பார்த்து காப்பி. சரி சரி ஓகே மக்கள்ஸ், வாங்க விஸ்வா வாத்துக்கடை. இங்கு சூடான சுவையாக வாத்து வறுவல் கிடைக்கும் சொல்லி நம்பர்லாம் இருக்குது பாருங்க. ஜூம் பண்ணுற மக்கள்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து எங்கே அப்படின்னா சின்னத்தாரவத்தில் ஒத்தமாந்துறை. மாப்பிள்ள ஆமா மாப்ள. இது என்ன மாவட்டம்? இது வந்து கரூர் மாவட்டம் மாப்ள. இது கரூர் மாவட்டம் தானா? கரூர் மாவட்டம். ஓ, இந்த பாலம் தானா திருப்பூர் மாவட்டமா? திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம். ஓ சரி சரி, போலாம் மாப்பிள்ள. ஓகே ரைட் மக்கள். நெக்ஸ்ட் பாருங்க, அன்னார் வந்து நீங்கள் போடுங்கய்யா. நீங்கள் எப்போ போல இயல்பாக பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து அன்னார் பரோட்டாவை ஜம்முன்னு உருட்டி வச்சுட்டுங்க, எடுத்து கல் ஓட போகிறாருன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அக்காட்ட பேசலாம். அக்கா வாத்து என்ன ரேட்டுங்கக்கா? ஆ, முழு வாத்து 450 ரூபாய்ங்களா? பிளேட்டுங்கக்கா? 130. பிளேட் 130 ரூபா. இப்போ ஒரு ஆள் வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எத்தனை சாப்பிடலாம்? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. சாப்பிட்ற பொறுத்து. இங்கே வந்து ஒரு ஆள் அதிகபட்சம் எத்தனை வாத்து சாப்பிட்ருக்காங்க? ஏன்னா இப்படியெல்லாம் கெடுக்க முடிக்க நினைக்கிறீங்களா? 4 பேர் சேர்ந்து ஒரு பிளேட் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஒருத்தரே 2 பிளேட் 3 பிளேட் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. உங்க பெரியத்தை பொறுத்து. ஓகே ஓகே ஓ பண்ணிடலாங்களா? சூப்பரு. இன்னைக்கு இவ்வளோ இதுலேயே செய்வீங்களாக்கா? அவ்வளோதாங்க. இது இப்போ ஓடிச்சுன்னா கடைசி வரைக்கும் கிளம்பிடுவோம். ஓ சரி சரிங்க. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வாத்து செய்வீங்க? ஒரு நாளைக்கு 22 23. 22 வாத்து 23 வாத்து. ஆமாம். ஓ சரி 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 ஓகே ஓகே. இப்போ இதே பாத்திரத்தில் செய்வீங்களா, வேறு பாத்திரம் செஞ்சு இதுக்கு மாற்றிக்குவீங்களா? இல்லைங்க, இதே பாத்திரம். இதே பாத்திரம் செய்வீங்க. மாட்டோம். ஓ, இப்போ இது எத்தனை வாத்து செய்ய முடியுது இந்த பாத்திரத்தில்? இதில் வந்து 12 13 இருக்குங்க. கீழே இது மாதிரி கொஞ்சமாக இருக்கீல இன்னொரு வடச்சட்டி எடுத்து வச்சுட்டு இது மறுபடியும் அடுத்தது. ஓ அடுத்தது. ஓ ரைட். மக்கள், இந்த வடச்சட்டியில் கிட்டத்தட்ட வந்து 12 to 13 வாட் செய்யலாமாம்மா. அம்மா பெரிய வடச்சட்டிங்க. இது எப்படிக்கா? விற அடுப்பில் தான் செய்கிறது எப்படிக்கா? அடுப்பு இங்கே இருக்குதுங்களா? ஓ இங்கே பாருங்க மக்கள், அடுப்பு. எப்பா செய்யறப்ப வந்து இன்னும் ஜம்னு எடுத்துருக்கலாம். இப்போ நம்ம திடீர் பிளான் அப்படிங்கிறங்காட்டி வந்து திடீர்னு முடியும். டேமாப்பில் ரைட்டு. ஜம் 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 இருக்குது. சூப்பரு. அது வந்து ஒரு பிளேட்டுங்களாக்கா? ஆமாங்க. இப்போ போட்டது ஒரு பிளேட். இப்போ போட்டுருக்கிறது வந்து ஒரு பிளேட்டு. ஆமாங்க. ஒரு பிளேட் எவ்வளோங்க? போட்டேன். ஒரு பிளேட் 130. ஒரு பிளேட் 130 ரூபா. ஆமாங்க. ஒரு முழுவாத்துக்கு 3 பிளேட்டு. 3 பிளேட்டுங்களா? 2 போட்டு. மூணாவது போட்டு. 3ஆவது பிளேட்டு. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் மக்கள்ஸ். ஒரு முழுவாத்துக்கு அதில் வந்து 3 பிளேட்டுங்களாம்மா. ஆல்ரெடி 2 போட்டாங்க. 3ஆவது எச்சில் ஊறுது பேச பேச. செம்ம ஈரல் எடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஜம்முன்னு. என்னக்கா 3 பிளேட்டு கறி, 3 கப் கிரேவியா? ஓகே ஓகே. அடுத்து பாருங்க, கிரேவி ஊற்றிட்டு கிரேவி நிறைய இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் சொண்டை விட்டுட்டோம். ஓகே ஓகே ஓகே. அதாவது உள்ள வந்து கிரேவியும் வாத்தும் நிறைய, அதாவது வாத்துக்கு ஈக்குவலாக அதிகபட்சமாக கிரேவி இருக்குங்களாமா. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சுண்டை விட்டுட்டாங்களாமா. 3.5 கப்பு வந்து கறிங்க, 3 கப்பு கிரேவியாக்கா? ஏன்னா புரோட்டா வாங்கிட்டு போகிறவங்க மக்கள் கிரேவி இருந்தால் தானே சொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக. சூப்பர். பரவாயில்ல, அலுமினியம் ஸ்பாயில் கவரில் கட்டுறீங்க. அருமை அருமை. இந்த கவரில் கட்டுறது தான் மக்கள் நல்லது. ரொம்ப அது நல்லதுன்ட்டு இல்லை, அந்த பிளாஸ்டிக் கவருக்கு இது ஓகே. இதெல்லாம் கட்ட முடியும். எனக்கா? ஓ பாத்திரம் கொண்டு சொல்லியா? ஓகே ஓகே. அது நல்ல விஷயம், நல்ல விஷயம். அதான் அதான் அதான். இப்போ அதில் வந்து ஒரு வார்த்தையாக்கா? என்ன ரேட்டுக்கு அது? 450 ரூபா. ஓகே ஓகே ஓகே. 450 ரூபாய்க்கு ஒரு வாத்து வாங்கியாச்சு மக்கள். சே மக்கள்ஸ், இந்த மாதிரி புரோட்டாவை போட்டு திருப்பி போடும்போது அது ஒரு வாசம் வரும் பாருங்க. வேற லெவலான அருமை. மாப்பிள்ள மழை வரக்குள் டென்ட் போட்டுருமா? ஓகே மாப்பிள்ள போட்டலாம் இல்லைங்க, கடைசி வீட்டில் படுக்க வச்சிடாதீங்க.
இத்தச்சோட்டு வீடு இருக்குது எதுக்கு மாப்பிள்ள டென்ட்ன்றாத. சூப்பர் மக்கள், அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இப்போ இந்த பாலம் போயிட்டு இருக்கிறது தெரியுங்களா, இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் திருப்பூர் மாவட்டங்க, நம்ம இருந்தது கரூர் மாவட்டம், நம்ம ஊர் ஈரோடு மாவட்டமுங்க. மாப்பிள்ளை 2 முன்னாடி வராங்க, நான் என் நண்பன் பள்ளிக்கூடத்து நண்பனும் ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கிறா. மழை வேற தூரல் போட்டுட்டு இருக்குது. மழை நல்லா வர்றதுக்குள்ளே டென்ட் போட்டால் ஓகே, உள்ள ஜம்மு நிலையாம இருந்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம கான்செப்ட். மக்கள் அடுத்து பாருங்க மக்கள், சுபாஷ் ஊர் கட்டுப்பாடுறா சத்தம் போடாதீங்க அப்படின்ட்டு. சுபாஷ் வீட்டுக்கு வந்தாச்சுங்க, எல்லாம் தூங்கிட்டாங்க கப்பிச்சு போன்னு. மணி 10 மணி ஆகுது. மாப்பிள்ள 2 கரண்டி, ஒரு கத்தி, தண்ணி மாப்பிள்ள, அப்புறம் அவ்வளோதான் மாப்பிள்ள. கிளாஸு பேசுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு மக்கள். அடுத்து பாருங்க, நம்ம சுபாஷுடைய கூட பிறந்த உடன்பிறப்பு, ரத்தத்தில் ரத்தம், நமது ராகுல் வந்து விட்டார். ராகுல் போலாங்களா? ஓகே ராகுல். மக்கள் ஜம்முன்னு ஆத்துக்கால் நடந்து போயிட்டு இருக்கிறோமுங்க. இப்போ வந்து நாங்கள் போயிட்டு இருக்கிற லொக்கேஷன்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. வெடிய காலையில் வெடிக்கிட்டேன் ராம் வாய் பொழக்கிறாப்பில் வருங்க. விடிய காலையா? அது விடிய காலை தான். உங்கள் மேலே தமிழ் பேச தெரியாது, மத தமிழ் பேச தெரியாது. ஏமாப்பில இது கொங்கு நாட்டு தமிழ். கோழி கூப்பிடா அப்படி இப்படிதான் மக்கள் கொஞ்சம் வரும். அதனால வந்து நான் மாப்பிள்ள வந்து நம்ம கோழி கூப்பிடுங்கன்னா இவரே வெள்ளனேங்கிறாரு. வெள்ளனை போயிட்டு சொல்றவா வெள்ளனே என்னது தெரியாது. தண்ணி ப்ரோ, தண்ணினா தாண்டுங்கய்யா, காலு கசகசன்னு இருக்கும். மாப்பிள்ள இங்க நம்மளுக்கு கோழி எல்லாம் கூப்பிடாது மாப்பிள்ள, நாய் தான் மாப்பிள்ள கூப்பிடுது. நாய் கூப்பிடுமா? சரி மாப்பிள்ள. இதெல்லாம் மாப்பிள்ள இங்க சுத்தி போவோம்டா, நேரா பார்த்து வந்துட்டு இருக்கோம். பாருங்க இந்த பக்கம்லாம் மக்கள், அதாவது இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிற இடம் வந்து சரியான ஸ்பாட்டு மக்கள், சரிங்களா? இங்கே பாருங்க இந்த பக்கமெல்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்குது. பட் அந்த அளவுக்கு தெரியாது, பேக் கேமராவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. விடிய காலம் வெடிஞ்சதுக்கப்புறம் இந்த அழகிய லொக்கேஷன் உங்களுக்கு சுற்றி காட்டுறா, வேறு லெவலில் இருக்கும். வாங்க போகலாம், வாங்க பசங்களோட சேர்ந்து போகலாம். இருங்க அப்படியே பேக் கேமரா அப்படி இருக்கு மாப்பிள்ள, அப்படியே விட்டு போகாத பயமாக இருக்கு மாப்பிள்ள. இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? ஆற்றுக்கால தான் இருக்கிறா எவிடன்ஸு. அங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்குதுங்க, இன்னும் கூட போய் காமிக்கலாம். பட் காலெலாம் நனைஞ்சு போயிருங்க, சரிங்களா? ஆற்றுக்கால வந்துட்டு கால் நாளைக்காக போயிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, அதுதான் ஊர், சுபாஷுடைய ஊர். போகலாம் மாப்பிள்ள. ஓகே, இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவோன்னு கனவுலாம் நினச்சி பார்க்கல. அது பிளானும் கிடையாதுங்க, திடீர் பிளானு. திடீர்னு பிளான் படித்தோம். சூப்பர். இங்கே பாருங்க, அந்த ஆற்றுக்கால முளைக்கும் பாருங்க, சம்புன்னு சொல்லுவோமா அதுக்கு பேரா? அது சனலா அதே மாதிரி சொல்லுவோமே, அது எல்லாம் முன்னாடி போகிறாங்க. சரியான ஆறு மக்கள். இதுல போட்டா தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிருமாப்ல, மேட்ல போல வராது மாப்பிள்ள. தண்ணி மாப்பிள்ள மண்ணு வேற அப்படியே நைஸா இருக்கு பாருங்க, நைஸா இருக்கு மாப்பிள்ள. நானே கேக்கனா தண்ணி சப்போஸ் வந்ததுன்னா மழை பெஞ்சதுன்னா வராது மாப்பிள்ள. அமராவதி பத்தி எனக்கு தான் மாப்பிள்ள தெரியும். மழை பெஞ்சதுன்னா தேங்கிச்சு என்ன பண்றது? ஒண்ணும் வராது மாப்பிள்ள. அட கொஞ்சம் மேட்ல போடலாம்டா மாப்பிள்ள, பள்ளத்து இந்த இடத்துல போடலாம், நல்லா இருக்கும். அடே இதை பார்த்து ஏமாறாத மாப்பிள்ள, கொஞ்சம் ஓடாது மாப்பிள்ள. இந்த மணல்ல எப்படி தண்ணி? இங்க வா, ஒரு நிமிஷம் வா. அட இங்க போட்டுக்கலாம் மாப்பிள்ள. சுபாஷ் இங்க போட்டுக்கலாம் மாப்பிள்ள, கொஞ்சம் மேடு. பள்ளத்துல சொல்றேன் மாப்பிள்ளாங்க. மாப்பிள்ள மழை நீயே சொல்லு, மழை பெஞ்சுன்னா தண்ணி தேங்க மாட்டாங்கதா? மண்ணுக்கு இந்த ஆத்து மண்ணுக்கு அப்படியே தான்டா உள்ள போய் மாப்பிள்ள கொஞ்சம் மேட்ல ஓட்டுக்கலாங்கற. சரி ஓகே, இங்க போட்டுக்கலாம். பள்ளத்துல மரட்டி கொஞ்சம் மேட்ல ஓட்டுக்கலாம். சரி எக்யூப்மெண்ட் எடுங்கப்பா மாப்பிள்ள, நீங்க தான் எடுக்கணும். நான் தான் எடுக்கணும். தூக்கி வைக்கலாம். தூக்கி வைங்க. சரி மாப்பிள்ள, அந்த இலையில ஒரு ஓரமா வைங்க. சுத்தி பாத்துங்க, ஏதாவது இருக்க போகுது. A few minutes later. ஃபர்ஸ்ட் ஏத மாப்பிள்ள அப்படி கீழ அம்பல அமுத்துறா. எடுத்துட்டு ஏறா மக்கள். சரிங்க பாருங்க, இந்த இவ்வளவு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தனோண்டு பேக்குள்ளதான் இருக்குதுங்க. இதான் டென்ட் மாப்பிள்ள. மாப்பிள்ள இது என்ன பண்ணணும்னா, இந்த கம்பியை கோர்த்து போடணும் மாப்பிள்ள. பெரிய வேலையா இருக்கு மாதிரி இருக்கு. ஈஸியான வேலை மாப்பிள்ள. கௌதம் போனா மாப்பிள்ள உன் திறமையை காட்டுப்போ. நம்மால் ஒண்ணுதான் வாயிலே வடை சுடுறாள், இன்னைக்கு கையில் சுடுவாரான்னு பார்க்கலாம். டென்ட்டே வந்து தலைகீழாக இருக்குது. கரெக்டாக தான் இருக்குதா? சூப்பர் மாப்பிள்ள. இது எப்படின்னா 2 குச்சி வரும் மாப்பிள்ள. 2 குச்சினா ஜாயின் ஆகிருக்குது, அப்படியே விட்டுரு. மொத்தமே வந்து 2ஆக பிரிக்கணும். மொத்தமாக 2 தான் இருக்குது அதில் மொத்தமாகவே. மொத்தம் 2-4 இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாயிண்டாக இருக்கும். 2 மாப்பிள்ள. 2 இருக்கா? ரைட் ஓகே. இந்த 2 செட்டு தான் மேட்ரு. அன்னைக்கு ஹவிஸ் சீக்கிரம் போட்டான்டா மாப்பிள்ள. உள்ள விடணும், விரிச்சு விடு அப்படியே.
2,000 years later. மாப்பிள்ள ம் எப்படி இருக்கு நாங்க பண்றதெல்லாம்? கோமாளித்தனமாக தான் இருக்குது. உண்மை சொல்லிவிட்டார், உறக்க சொல்லிவிட்டார். என்னன்னே தெரியாம வந்துட்டான். ரெண்டு போறோன்னு ஏன் மாப்பிள்ள? நானும் போடுறேன்னு. நாங்கள் ரெண்டு போடுறோம், நாங்கள் ரெண்டு போடுறோம். எப்படியும் ஒன்று போடுவோம், அவ்வளோதான். ஏன் மாப்பிள்ள? நம்ம விடாமுயற்சிக்கு ஏதோ ஒரு பரிசு கிடைக்கும். என்ன சொல்கிறேன்? விடாமுயற்சி இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை மச்சான். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஆமாப்ல எப்படி வாயில வந்து ஆட சொன்னங்கிறது யோசிடுவாங்க. இது கவுது பாரு. இது படி இது வந்து மாப்பிள்ள எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்தவே கூடாதுன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள ஏற்றி தாண்டா போடணும். அன்னைக்கு போட்டாங்க அப்படி தாண்டா. இல்லை குறிப்பிட்டதை பிரிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படியே போடு. இது இல்லை மக்கள் நம்ம கௌதமுடைய 6வது மூலை 7வது மூலையை பயன்படுத்திட்டானுங்க இன்னைக்கு. வேற லெவல் பண்ணி விட்டேன். ஆனால் இதை நாங்கள் போடுறதுக்கு பட்ட பாடு சத்தியமாக நீங்கள் வெடி டென்ட் போட்டுட்டு இருப்போம். பின்னாடி கழட்டிருப்போம். நான் நினச்சிட்டா சரி நீ வெடி டென்ட் போட்டுட்டு இருப்போம். மக்களே வெடிஞ்சிருச்சு டென்ட் போட்டுட்டு இருக்குதா அப்படின்னு சொல்ல நினச்சேன். சாப்பிட்டு அடுத்து சாப்பிட்டு வந்து டென்ட் போடுமா? முடிச்சாச்சுடா, டென்ட் போட்டாச்சுடா. பாரு டென்ட் எப்படா வந்து படுப்பீங்கன்னு ஏங்குது நம்ம கிட்ட. நாய் வேஸ்ட் இல்லாமல் இருக்குட்டு ஏடா கட்டுற கயிறு காட்டினதுக்கு அப்புறமா நம்பல. நீங்க கட்டுற கயிறை காட்டினதுக்கு அப்புறமா நம்பல. கரெக்டு தான். சரி சரி ஈர நாங்கள் வர அவளுங்க பாரு தெரியுதா? ஆமாண்டா இங்க முடிச்சு போறதுக்கு இருக்குது வேற எண்டுக்கு பத்தியா? அப்போ இங்கே போடணும் மாட்டேங்குது. ஆடா இங்கே வரண்டா. நீ வரணும் பின்னாடி இங்கே மாட்டிட்டா ஃபஸ்ட்டு மாட்டிட்டு இரு ஃபஸ்ட்டு அப்படியே அந்த இது பிரியாம அப்படியே மாப்பிள்ள மாப்பே இங்கே கோலை ஏற்றிட்டேன். கட்டிட்டியா மாப்பிள்ள? அவ்வளோ கோலை இதில் மாட்டிவிட்டோம் மாப்பிள்ள. ரைட்டு நீங்க இழுங்க. இப்போ அதை தூக்கி நீ முதல்ல கட்டிடுமாப்ல. இறுக்கி நடுவில் கட்டிடு. இருடா கட்டிட்டு அப்புறம் தானே கட்டினேன். இல்லை அங்கே மாட்டு அதில் மாட்டு. ஏடா மாட்டினா தானே மாப்பிள்ள அது. மாப்பிள்ள அதை மாட்ட முடியாது இல்லையா? கீழே நீ வரணும் மாப்பிள்ள. போதுமா? இல்லை என்ன இழுத்துக்கோ. நீ பின்னாடி நீ இழுத்துக்கோ. ஆல்சிட்டு மாட்டு இருக்குது. நீ கொஞ்சம் இது மச்சான் சாதிக்கணுமா? இழுக்க பின்னாடி வருதுடா. கொஞ்சம் சாதிக்கணும். மாப்பிள்ள எப்படி அது எப்படி மாட்டுற? சும்மா லைட்டா மாட்டி. தம்பி லைட் அடி இருட்டா இருக்கு. அவ்வளோதான் விட்ரு. மாப்பிள்ள என் சைடு இங்க இது மச்சான் வரேன். நீ அந்த கொஞ்சம் கீழே இறங்கினா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கரெக்டா வந்துட்டோமா? அவ்வளோதான் நீ நட்டினா மாட்டிக்கிச்சு. கரெக்டா சரியா? இது மாட்ட முடியல. கீழே குத்தி தான் இது வேணுமா? ஏதோ ஒரு சைடு மாப்பிள்ள அந்த சைடு நீ கொஞ்சம் தூக்கணும் மாப்பிள்ள. இந்த சைடு பாருங்க இங்க புடிங்கிச்சு வர. அப்படி நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா. ஜெயிச்சிட்டோம். சக்சஸ். டேய் வாடா இத லாக்க போட்டு. ஏமா இவ்வளவுதான் தெரியுமா இருட்டுல? இன்னும் இதனால பக்கத்துல இருக்கேங்க. கௌதமங்க பக்கத்துலன்னா ஃபுல் டென்ட் தெரியாதே. அழகா ஐயோ அவ நினைக்கிறது சாதிச்சாங்கடா. சரி மாப்பிள்ள போட்டுக்க. போடு. மாப்பிள்ள போட்டுக்க. சாதனை பண்ணிட்டோம்டா. பண்ணிட்டோம். வேற லெவல் மக்கள். ஃபைனலி 2 போட்டாச்சு மக்கள். வேற லெவல். அவ்வளோதான் மாப்பிள்ள. நான் கட்டணேன். நடுவுல மட்டும் கட்டி விட்றா கரெக்டா. மாப்பிள்ளைக்கு வாங்க கட்டிடலாம். வாங்க சொன்னேன்ல ஃபைனலாக வாங்க கட்டிடலாம். முடிச்சு போடுங்க அவ்வளவுதான். இந்த 2 கம்பி வந்து இங்கே முடிச்சு போடணுங்க. முடிச்சு நல்லா இறுக்கமா போட்டுருவோம். மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன சேத்துனா. ஏய் அவ்வளவுதான். ஜாமுன்னு மாப்பிள்ள
அது எப்படிங்க டென்ட் தூக்குமாப்ல லொகேஷன் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன அட்டகாசம் பண்றானே பாருங்க. ஏய் 5 பேரே படுக்கலாம்டா கேசவா. படுக்கலாம் 5 பேரே ஜம்முன்னு படுக்கலாம்டா. ஒரு உதச்சி கழிச்சிட்டு போயிரு. என்னதான் காலை தூக்கி வைக்கிறானே நீ கம்முன்னு தான் படுக்கலாமாப்ல? ஏய் கிழக்கே சூரியனை பார்த்து போடலாம்டா. சூரியனை பார்த்து முழிக்கணும். எது வாசலே? இதான் வாசல். அதான் வாசலா? சூரியன் அதான் அங்க இருந்த மேல எங்க இருந்து தான் மேல. ஸோ அடுத்து சூரியனை வேறு கண்டுபிடிக்கணுமா? இங்க இருந்தா வாங்க. ஆத்தால இங்க இருந்து வந்து சாயங்காலம் அங்க கிழக்கே உதிக்கும். நல்லா வந்துருச்சே மாப்ள. இதெல்லாம் பாத்துட்டீங்களா? எல்லாம் ஓகே ஆச்சு. ஜம்முன்னு ஆயிடுச்சு. பாஸ் வேற லெவல் பண்ணியாச்சு. உங்க மூஞ்சி தெரியுதா இல்லையா? கொசு மூஞ்சி நல்லா தெரியுது. இங்க வாரு. உள்ள தாழ்பால் போட்டோம்னா எதுவுமே உள்ள வர முடியாது. ஏங்க மக்கள் சிங்கோ பாருங்க. இந்த டென்ட்டுக்குள்ள படுக்கலாங்க. 5 பேர் அசால்ட்டா படுக்கலாங்க. இங்க 4 பேர் மாப்ள நலையிற மழை வந்து மூடி வச்சிடலாம். இங்க பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் பாருங்களேன். சதரமா அழகா இருக்குதுங்க. ஜம்முன்னு டென்ட் போட்டாச்சு. வேற லெவல் மாப்ள. முடியலாமா? மூடு மாப்ள. சிப்ப போடு மாப்ள. அதை கவுதுமா போட்டுவிடு. ஒரு பக்கம் இருக்கு மாதிரி ஜிப் இருக்கு பாரு. ஒரு பக்கம் இருந்து இழுத்து போகிற மாதிரி இருக்கும். ஜிப் போயிடுச்சாடா? டேய் இங்க இருக்கு பாருடா. அது காதுக்குள்ள கொசு போகுது. டே பயங்கரமாக பிடிக்குது. இதுதான் ஜிப்பா. இது கொசு இல்ல அந்த இது பூச்சி லைட் பூச்சி. இதுக்கு எப்படி போடுறது? இதுக்கு ஒரு ஜிப் இருக்குமா? இருக்கு பாரு. இருக்கு. கீழே பிடிச்சி போடுங்க. என்ன உள்ள கொஞ்சம் சாப்பிடலாம், வெளியே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமா? வெளியே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். உள்ள வேக்கு அவி மாப்ள உள்ளுக்குள்ள படுக்கும்போது உள்ள அதான் கௌதம் பார்த்து போடுறா. ஆமாம் அதனால பொறுமையாக அவ்வளோதாங்க. வீட்டை மூடி வச்சிருக்கோம். ஆமாம் மாப்பிள அப்புறமேட்டு கிரகப்புறம் மாப்பிள நம்மளும் சாதிச்சுட்டு மாப்பிள 90s கிட்ஸ் டென்ட் போட்டாச்சு. பக்கத்தில் பார்க்குறேன் டென்ட்டை. நானும் தான் ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்தில் பார்க்குறேன் டென்ட்டை. நானும் இன்னைக்கு போட்டு பார்க்குறேன். அதாவது இதுக்கு முன்னாடி அந்த பையன் போட்டு காமிச்சாப்புல. ஆனால் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மொதல் போட்டது இன்னைக்கு தான். இதுதான் டென்ட். ஏமாப்பிள சூப்பர். கேம்ப் கேம்ப் போட்டாச்சு. பயர் போட்டால் கேம்ப் பயர். இந்த மூடிட்டீங்களா? கௌதம் விதையை மூடி விட்டுரு. தண்ணியில் வந்துட்டு இருக்குமில்ல, மூடி விட்டுரு மச்சான். ஓகே சூப்பர். கொடிதாமே ஜம்முன்னு நீ கொடி பறக்குதா? நம்ம கொடி பறக்குதுக்கா அமராவதி ஆத்துக்கால. ரைட்டு மாப்பிள எடுத்து பரோட்டா போட்டு விடுங்க மாப்பிள. மக்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இப்போ 90s கிட்ஸுனுடைய கனவுகளாக இருக்கேன். இன்றைக்கி அதை வந்து நம்ம 90s கிட்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேங்க. கண் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு 2K கிட்டு நம்ம சுபாஷ் தம்பி தான். சூப்பர். எடுத்து அடுக்கு மச்சான், அடுக்கு மச்சான். வை மச்சான், வை மச்சான், வை மச்சான். நடுவில் ஊற்றிக்கலாமா? ஏ சூப்பர்ரா. வர மாதிரி மச்சான். பிச்சு போட்டு ரவுண்டு போடலாமே. அல்ல அதை விட இது அழகா இருக்கும். இது பிடிச்சிடலாம், மாதிரி பிடிச்சிடலாம். பிச்சு போட்டு ரவுண்ட் அடிச்சிடலாம். அது சூப்பராக இருக்கணும். வாவ். எப்படி பண்ணாலும் சரி பண்ணுங்க. இது கூட எத்தனை பரோட்டா மேலே மொத்தமா? அது வந்து எல்லாம் பண்றது. ஆமாம் இது வந்து நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணுறது. ஒன்லி 20 பரோட்டா. அடா 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 கேப்லாம் போடுங்க, கேப்லாம் மக்களே தெரியுதுங்களா எப்படி அடிக்கிட்ட பார்த்தீங்களா? போடுங்க மாப்பிள. மாப்பிள சுற்றி குழம்பு மொத்தம் ஓடாத மாதிரி. வாவ் மக்கள்ஸ் இங்கே வாருங்க. ஜம் 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 ஜம்னு 20 பரோட்டா பக்காவாக அடிக்கி விட்டாச்சு. மக்கள்ஸ் பிளானில் சின்ன மாற்றம். இப்போ பரோட்டா பிச்சு போட முடியும் வச்சுங்க. இப்போ அப்போனா தான் வந்து குழம்பு ஓடாதுங்க. ஏன்னா இவ்வளோ வாட விட்டு ரெடி பண்ணி ஒரு இதிலே போடலாம். பெரிய இலையிலே போடலாம். அதான் சொல்கிறேன், பெரிய இலையிலே போட்டலாம். போட்டுவிடு பிச்சு பை மாப்பிள நல்லா பிக்கிறீங்க மாப்பிள. நானும் சாப்பிட்டுக்கிறேன் மக்கள். நீங்களாம் சாப்பிடுங்க, நான் சாப்பிட மாட்டேன். நானே கேட்கலான்னு அவரே ஊட்டி விட்டாரு. தெரிஞ்சுதானே ஊட்டி விட்டா பாவன்டா. அப்போ தம்பி மட்டும் வீட்டில் விட்டீங்கடா. வர புரோட்டா சாப்பிட்றது ஒரு தனி ரசனை தான். சூப்பர் மக்களே. மாப்பிள மாப்பிள ஊற்றி விடுங்க மாப்பிள. அடா 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 வாத்துக்கறியை பாருங்க. சே சுபாஷே ஆரம்பிக்கலாம்டா மாப்பிள. டேய் ஐயோ ஜாலி 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 ஜாலி. சூப்பர் மாப்பிள. இது நல்லா சூப்பர். மாப்பிள ஆரம்பிச்சிடலாமா? சே வேற லெவல் பங்கம் பண்ணிட்டு இருக்கிறா. இந்த பிளாஸ்டிக் கவரெல்லாம் கொண்டு காலங்காலத்தில் கொண்டு வீட்டில் கொண்டு தனியாக வைக்கிற அடுப்பில் விட்டுரு. என்ன மாப்பிள? போட்டலாம். அவ்வளோதான். ஆற்றுக்கால போட மாட்டோம் மக்களே. எங்களால் எந்த ஒரு குப்பையுமே ஆற்றுக்கால கமராஜத்தில் வராது. சரிங்களா? அப்படியே பாருங்க வாத்துக்கறி எப்படி இருக்குது பாருங்க. ஓகே ரைட்டு. சுபாஷே மாப்பிள
மாப்பிள்ள நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு ஈரல நல்லா சிக்கிருச்சு மாப்பிள்ள. ஈரலா? ஆமா சரி எப்பவுமே மாப்பிள்ள. நம்ம வாத்து சாப்பிடல பிளேட் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு மாட்டிடுறேன். ம் இன்னைக்கு ஒரு வாத்து சொல்லியிருக்கிறா, ஜம்முன்னு மாட்டிடுச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடுங்க மாப்பிள்ள. ஐயோ 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 ஜம்முன்னு இருக்குது மாப்பிள்ள. ம் நல்லா மாவு மாதிரி நல்லா ஜம்முன்னு வெந்துருச்சு. ம் அப்படி சாப்பிடுவோம். ரைட் ஓகே மாப்பிள்ள ஆரம்பிங்க தம்பி ஆரம்பிங்க. எல்லாம் கை வைங்க. கௌதம் இந்த கடிதாமே மாப்பிள்ள வைங்க. அப்புறம் பெஸ்ட்டாக லைட் வாங்க. இல்லை நீங்கள் பெஸ்ட்டு போயிடுங்க. இந்த பைட் நல்லா தான் இருக்குது. தம்பி எடுத்துட்டாப்புல பைட்டு, கௌதம் எடுத்துட்டான் பைட்டு. எடுமச்சான் பைட்டு எடுமாப்பில். மாப்பிள்ள ஒன் டைலாக்ல சொன்னோம்னா வாவ் 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 கரெக்டாக அடிச்சு நடக்கிறான் பாருங்க சுபாஷ். மக்களே வாங்க நம்மளும் எடுப்போமா? அடாடாடாடா ஃபோக்கஸ் ஆகு இங்கே ஆகு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆ புரோட்டாவோட வச்சு சாப்பிடுங்க. புரோட்டாவோட வா. ரைட்டு வேற மாதிரி இருக்கு. வாங்க மக்கள்ஸ் ஜம்முன்னு ஆரம்பம். அங்கே பாருங்க எப்படி வெந்திருக்கு போகிற மக்கள்ஸ். இங்கே பாருங்களேன் கறி நல்லா வெந்திருக்குதுங்க. சூப்பரு. அப்படியே இங்கே பிச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாத்தில் கொஞ்சம் எலும்பு அதிகமாக இருக்குது. அதனால் சதையை மட்டும் பிச்சு வச்சுட்டு இந்த புரோட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த புரோட்டாவை தூக்கி இப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு சும்மா ஒரு பெரட்டி எடுத்து வச்சு அதில் பிச்சு போட்ட சதையை தூக்கி வச்சு பிச்சு போட்ட பரோட்டா வாத்துக்கறியை பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னா வாங்க பண்ணிடலாம். சாப்பிடு சுபாஷ். மாப்பிள்ள பரோட்டாவுக்கு வாத்துக்கறிக்குமே ஜம்முன்னு இருக்குல்ல, வேற லெவல்ரா. இந்த மசால் டேஸ்ட்லாம் போகாம அப்படியே மசால் டேஸ்ட்டும் மூஞ்சி கட்டி பேசு. மசால் டேஸ்ட்டும் அப்படியே வந்து இதுக்குள்ளேயே ஒட்டி சரியான டேஸ்ட்டாக இருக்குது. சாதைங்க சரி சாதை பீஸு சாதை பீஸு தான். முன்னாடியே இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இருக்குது மக்கள்ஸ். உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். என்றைக்குமே வளவலான்னு பேசுவேன். இன்றைக்கி வீடியோ வந்து இந்த வீடியோ கிடையாது, டென்ட்டு போடுற வீடியோ சரிங்களா. ஜாலியாக நான் பயலோட சாப்பிட்டு பிறகு மீட் பண்ணுறேங்க. அதில் நல்லா கொலை போட்டு புரோட்டா வாங்க பாருங்க மக்களே. அப்படியே ஒரு கலைக்கு மாப்பிள்ள புரோட்டா எடுத்துங்க. குழம்புல நினச்சி இந்த மாதிரி எடுத்து சும்மா கொலை நினச்சி விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சென்டரில் பீஸை வச்சு வேறு லெவல் இருக்கு. அந்த மாதிரிங்க இங்கே பாருங்க மக்களே. நல்லா இங்கே பாருங்க. அப்படியே சும்மா லைட்டாக பிதுக்கணும்னா எப்படி உடஞ்சி வருது பார்த்தீங்களா, தெரியுதா? நல்லா வெந்துருக்கு மச்சான். நல்லா வந்துருச்சு. அருமைங்க. A few moments later. ரைட்டு போடாமப்ல நம்மளால தான் மொதல் வரேன். அப்படி சந்தோஷத்தை பாரு. ஒன்று மாப்பிள்ள 4 ஆள் தாடத்தே படுக்கலாம் மாப்பிள்ள. ஆ 4 ஆள் ஜம்முன்னு படுக்கலாம். என்ன பண்ணலாம் 3 ஆள் படுத்துக்கலாம் இல்லைண்ணா? 4 ஆள் படுக்கலாம்டா தாராளமாக. ஏய் சூப்பர் ஜம்முன்னு மாப்பிள்ள. 3 பேர் அசால்ட்டாக 10 ஆடத்தே படுக்கலாம் மாப்பிள்ள. 3 பேர் 4 பேரும் நெருக்கிட்டு படுக்கணும். 4 பேரும் நெருக்கிட்டு படுக்கணும். சரி ரைட்டு மாப்பிள்ள. அண்ணன் தம்பி வீட்டில் படுக்கிறீங்களா? சரி காலை நேரமே வந்துருங்க. தூங்கிடாதரா? சரி மாப்பிள்ள. காபி எடுத்து சரி கண்ணே குட் நைட் கண்ணே. மாப்பிள்ள காஃபி வச்சுக்கலாம் தரையா? கிளாஸ்க்கு வந்துரு. காபியா டீயா மாப்பிள்ள? காஃபி டீ எடுக்காதுமே. காஃபி மாப்பிள்ள காஃபி. சரி மாப்பிள்ள காபி. ஓகே தண்ணி மட்டும் கொண்டு வர முடியுமாப்பா? தண்ணி கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்துடலாமா? சரி ஓகே. நம்மளோட இது வில்லேஜ் பைடாவே. இது இந்த வாட்டுக்கு தண்ணி வேணும். குளிச்சு தட்டா. ஆ சரி மக்கள் சரிங்க பார்க்கலாம். மக்கள் அடுத்து வாங்க மக்கள் நம்மளும் உள்ள போகலாம். ஏஹே அப்பா நல்லா இருக்கு கீழே. எதுவுமே தேவையில்லை மக்கள், ஜம்முன்னு எடுத்துக்கலாங்க. மழைக்கெல்லாம் வேஞ்சுனாலும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள, எந்த பிரச்சனை இல்லை. அட உள்ள லாக் பண்ணிக்கலாம். அட இல்லை இதான் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழையெல்லாம் ஒன்று வந்தாலும் ஒன்றும் வராது மக்கள், சொல்ல வராது. ஜன்னல் ஓப்பன் பண்ணிட்டுருக்கோம். உள்ளேருந்தே ஓப்பன் பண்ணிருக்கலாம். வேணாம் ஓகே மக்களே மாப்பிள்ள. ஓகே மாப்பிள்ள போயிட்டு சரி மாப்பிள்ள தண்ணி மட்டும் கொண்டாந்துருங்க. சரி மாப்பிள்ள. ஓகே பாய். காலைல காஃபியோடு வந்துருங்க.
மாப்பிள்ள இப்போ தண்ணி வேணும்ல மாப்பிள்ள உனக்கு? மாப்பிள்ள அது வீடியோ எடுக்க மாட்டோம்ல. சரிங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வராரு வீடியோ எடுங்க மக்களே வாங்க மக்கள் சொல்ல படுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்மள தலைக்கு வச்சுக்கோங்க ஒரு இல்லை ஆனால் அப்பா நம்ம இதை லாக் பண்ணி விட்டல வீட்டை. ரைட் அடிங்கடா. எப்படி இருக்குது மாப்பிள்ள? செம்மையாக இருக்கானா? நல்லா இருக்குதுல்ல? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது மக்கள். சும்மா யாருமே சொல்கிறேன் 3 பேர்த்துக்கு 3 பசங்கனாலும் சரி கப்புள்ஸ்னாலும் சரி 2 கப்புள்ஸுக்கு நல்லா இருக்கு, 3 பசங்களுக்கு நல்லா இருக்கு. ஒல்லியாக இருந்தால் 4 பசங்க கூட படுத்துக்கலாம். மக்களே உண்மையாலுமே சூப்பருங்க, ஜம்முன்னு இருக்குதுங்க. குளிருக்குல ஜம்முன்னு இருக்கேன் மாப்பிள்ள. அந்த குளிரே தெரில, எதுவுமே தெரில, கப்புன்னு இருக்கு. கப்புன்னு இருக்குது. போய் படுத்து போட்டுக்கலாம். காத்தோடத்துக்கும் பிரச்சனை இல்லை, வெளியே பாருங்க நீட்டா அருமைங்க. ஒரே இங்கே மாப்பிள்ள இந்த இடத்துல இந்த ஸ்டிக்கர் இந்த ஒட்டரை டைப் இருக்குல்ல அது மாதிரி ஒட்டி இந்த இடத்துல ஒரு பேக் மாதிரி வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்க, இந்த ஃபோனு சாவி இந்த மாதிரி எதனா உள்ள போட்டுக்கலாம். அதை தொங்கி தொங்காதுடா, இழுத்துக்கு இழுக்காதுடா மாப்பிள்ள. நான் இங்கே ஒரு இந்த கம்பி உனக்கு வளையாதுடா, அங்கே ஒரு சரி விடு. ஐயோ சாமி, நானே தூங்கும் போது இப்படி அடிச்சோம்னா பிஞ்சிருமான்னு பயந்துட்டு இருக்கீங்க. பார்த்து வந்துருவது மக்கள். ஜம்முன்னு படுத்தாச்சுங்க. இந்த ஹூடி மேலே டிஷர்ட் போட்டு தான் அதை கழட்டிட்டு அதை கௌதம் வாங்கி தலைக்கு வச்சுக்கிட்டியான். அந்த கௌதம் இந்த பக்கம் கொடிராம. மக்களே உண்மையாக தான் சொல்கிறேன், இது எவ்வளவோ ஒரு புதுவித அனுபவத்தை கொடுக்குதுங்க. எப்படி சொல்கிறதுனா உள்ளே வந்து கதப்பாக இருக்குதுன்னு வைங்களேன். இவ்வளவு ஆற்று மணலில் இருக்கிறோம், ஜில்னு இருக்கும். ஆனால் அந்த ஜில் கூட எதுவுமே தெரியவே இல்லைங்க. உள்ளே வந்து கப்புன்னு இருக்குதா மச்சான். இத்தனைக்கும் கொசு வலையை தான் வருங்க. இங்கேயும் நீ கொடுத்து வச்சுருக்குறோம், அதே மாதிரிங்கதா இங்கேயும் நீ அதை வெளியே ரைட்லாம் தெரியுதா, இங்கேயும் நீ கொடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம வந்து இந்த இடம் வந்து இறுக்கமான இடமா இப்போ, அதனால வந்து நமக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப நமக்கு இறுக்கமா தெரியும். இது வந்து ஹில்ஸுக்குள்ள வந்து இது போட்டிருந்தோம்னா இந்த காத்துக்குள்ளேயே நமக்கு பனி இறங்கும், இந்த ஓட்டைக்குள்ளேயே இந்த கொசு வலைக்குள்ளேயே பனி இறங்கும், குளுன்னு இருக்கு, ஜம்முன்னு இருக்கும். இது நமக்கு வந்து கொஞ்சம் உருக்கமா இருக்குன்னு வச்சுக்க. The next day. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அப்பா ஐயோ டே வாங்க டே. இதுதாங்க நம்ம தங்கி இருந்த டென்ட்டு, தெரிகிறதா? ஏய் ஏறு வல்ட்டியா வலிக்குதா? இல்லடா ராம் காலை வணக்கம், ஹாய் மக்கள்ஸ், ஹாய் செல்லம் அப்படிங்கிற மாதிரி தான் வேறு லெவல். சரி இருங்க மக்கள்ஸ், லைனுக்கு வரேன். இதோ வருங்க மக்கள், தெரிகிறதா? ஜம்முன்னு மேலே வந்து நாட்டு போட்டு கட்டியிருக்கிறோம்லங்க. அதாவது நேற்று ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, தூக்க தெரியாமல் இந்த கம்பியை வந்து டேரெக்டாக இப்படி கொண்டாந்து இதில் கொண்டாந்து விட்டு இப்படி போட்டோம். அப்புறம் என்னடான்னு பார்த்தா அப்புறம் தான் மாப்பிள்ளை சொல்லிட்டு மாப்பிள்ளை கிராஸாக வருமானு தெரியுது, இப்படி கிராஸாக வரும்னு நினச்சேன். அதே மாதிரி கரெக்டாக மறுபடியும் பிளான் பண்ணி போட்டோமுங்க, மாட்டிக்கிச்சு. நீ பார்த்தீங்களா இல்லையா? தெரிகிறதா? இதுதான் டென்ட்டு. அடா நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் மக்கள். அதுதான் மெயின். இங்கே வந்து நம்ம வந்து டென்ட்டு ஓகே, நம்ம நைட் நல்லா தூங்கணும், அதெல்லாமே இருந்தாலும் கூட நம்ம இருந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஆறுங்க, அமராவதி ஆறுங்க. நான் எங்கே சொல்ல விரும்பல. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் முக்கியமான நதி காவேரி வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சரியான மாசம் அடைஞ்சிருச்சு. தண்ணியில் பார்த்தா கருப்பு கலர் இருக்கும். ஆனால் இந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மலங்காடு தண்ணி எப்படி வருமோ, அந்த டேமில் நீக்கி விட்டு எப்படி வருமோ அதே மாதிரி தான் இந்த அமராவதி ஆறு இருக்குங்க. நல்லா நீட்டான ஆறு, நல்லாயிருக்கும். இந்த பக்கம் இதுக்கு அந்த பக்கம் கருவுக்குள்ளே போகும்போது அது எப்படி போகுதுன்னு தெரில. இங்கே இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா மாசுபடாத ஏரியா மாதிரி தான் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த முள்ளு மரம்லாம் அதிகமாக கிடையாது. ஆறுனா ஆறு மாதிரி ஜம்முன்னு இருக்குது. சரி ஓகே மக்கள்ஸ், இந்த ஒரு அழகிய லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவோன்னு நான் கனவுலையும் கூட நினச்சி பார்த்தது கிடையாது. இப்போல்லாம் வந்து நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஆற்றுலேயே தூங்குவோம். ஏமாப்பில் வாழ்க்கையில் நினச்சி பார்த்துருக்குறீங்களா? ஒரு நாள் நைட்டு ஆற்றுக்கால விட தூங்குவோம்னு. அதுலேயும் டென்ட்டில் படுத்துங்கன்னு நினச்சி கூட பார்க்கல சுத்தமாக. ஆனால் அதெல்லாம் வந்து மேல் மக்கள் கோயின்சிடென்ட் தான். டக்குன்னு இப்போ இது பண்ணி ஒரு இதே இல்லைங்க. டென்ட் இருக்கிறா கௌதமே டென்ட் போட்டு வீடியோ பண்ணலாமாடா பொண்ணு காவேரி ஏற்றில் வரலாம் பிளான் பண்ணோம். அங்கே அப்புறம் பார்த்து அங்கே அந்த கௌதம் தண்ணி வருதுடா அப்படின்னா சரி என்னடா அப்புறம் பார்த்தா அமராவதி அரசுனாட்டி அதை விட செம்மடா இதாண்டா சரியான ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பி நம்ம மாப்பிள்ளை இருக்கோன்ட்டோம். என்னென்ன மழை இல்லைன்னா காட்டு பக்கம் போட்டுதான் கூட மறந்துருக்க மாட்டான். ஆற்றுக்குள்ள வந்து போட்டிருக்கோம். நம்ம தான் ட்ரை புதுசாக ட்ரை பண்ணுறோம், மறக்க மாட்டான். ஆமாம், நடு ஆற்றுக்குள்ள டென்ட்டை போட்டது நம்ம தான் மக்கள். வேறு லெவல்.
கிரேட். மாப்பிள்ள காலை வணக்கம் மாப்பிள்ள. என்ன எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? என்ன மாப்பிள்ள இந்த பக்கம் டீ ரெடி பண்ணிட்டீங்களா? சூப்பர். எங்க சூப்பர் மக்கள்ஸ், இங்கே பாருங்க ஃப்ளாஸ்கில் டீ வச்சுக்கணும் டாப்பில். வாங்க அருந்தலாம், டீ அருந்தலாம், தேநீர் அருந்தலாம். சூப்பர். பக்கா வீட்டில் வச்ச டீ ஜம்முன்னு கொடுங்க. ஃபஸ்ட்டு உரம்புறா பையன் குடிக்கிட்டு. உரம்புறா பையில இங்கிட்டு வாங்க. ஏயா ஆற்றுல அவ்வளோ தண்ணி கிடைக்குது, இதில் வந்து மூஞ்சி வெளியிட்டு இருக்கிறாரு வேறு குடிக்கிற தண்ணியில். சரி அவ்வளோதான், கிளம்ப போடுறது தானே மக்கள்ஸ். சளி பிடிச்சிக்கோன்னு பயந்துதான். இந்த மாப்பிள்ள சாப்பிடுங்க, ஜாமுன்னு கொஞ்சம் சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டீ. அருமை. டிகாஷன் கொஞ்சம் தூக்கல். நல்லா இருக்குதா? அது காரணம் நான் மாப்பிள்ளை வச்ச டீ. சிரிப்பாரு மாப்பிள்ளைக்கு. அருமைன்னு சொன்னே மூஞ்சியில் அப்படியே நவரசம் மாடுது. ஏன் மாப்பிள்ள டிகேஷன் அதிகமாக சொல்லிடணும்னு கேள்வி நான் புரிஞ்சுட்டு மாப்பேன். இந்த கௌதமா வாங்க பக்கல்ஸ் வாங்க டீ குடிக்கலாம். எங்கப்பா டீ குடிக்கலாம், டீ அடியாளத்தில் கிடக்குது அப்படின்னீங்க அப்படின்னா அல்சர் வந்துச்சு இருக்குது மக்கள்ஸ். டீ குடித்தா வயிறு ரொம்ப எரியுதுங்க. அந்த காரணத்தினால சரி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா ஒரு இதுக்காக குடிக்கிற வீடியோக்காக. மாப்பிள்ளை டென்ட்டு மறைக்குதுங்க. ஓகே ரைட் சூப்பர். ஆமாம் டென்ட்டு தான் நம்மளுக்கு கண்டென்ட்டு. ஓகே குடிக்கலாமா டீ? ஓகேவா? எப்படி இருக்குது சுபாஷ செட்டி? எடுத்துருமா அக்கல்ஸ்? டீ ஜம்மு இருக்குதுங்க. பசங்க இதை ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க, எடுத்து போட்டு வரணுங்க. மாப்பிள்ளை டீ இருக்குது அப்படியே எடுத்துருமா? மக்கள்ஸ் அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னமில்லங்க, இந்த காட்டு மாப்பிள்ளை இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் இருக்குதுல்லங்க, அதெல்லாம் பாருங்க கட்டி ஒரு ஓரமாக வச்சுருந்தோமுங்க. அதை இப்போ எடுத்து கொண்டு போய் அவங்க குப்பை தொட்டி மக்கும் குப்பை மக்க குப்பையில் பிரித்து போட்டுருவோம். என்ன மாப்பிள்ள? அவ்வளோதான். சரி ஓகே மக்கள்ஸ், அவ்வளோதானுங்க. நம்ம அமராவதி ஆற்ற விட்டு என்ன சொல்கிறது அண்டர் பெல்ட் அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. சரி ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களை இது மாப்பிள்ள அதுவரை உங்களை உங்கள் கேசவடாபாய் செய்யும் மக்கள்ஸ். மாப்பிள்ள பாய் பாய். ஃபன் பண்ணுறோம். பண்ணியாச்சு. ஓகேவா? ரெடி? இப்படி பண்ணுங்க. இப்படி ஓகேவா? பாபா ஃபன் பண்றோம்.